பொதுக்குழு கூடி அந்த அடிப்படையில் மூத்த தலைவர்களோடு கலந்து ஆலோசித்த பிறகே செங்கோட்டையன் மீதான நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். மேலும் பல்வேறு விஷயங்களையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். டிடிவி தினகரன் 8 ஆண்டுகளுக்கு முன்பே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் அடிப்படை உறுப்பினர் என்ற பதவியிலிருந்தே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் என்ற கருத்தை மேற்கோள் காட்டி குறிப்பிட்டிருக்கிறார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய பட்சத்தில் கட்சி தலைமை அதன் மீது நடவடிக்கை எடுக்கும், அதற்கு அதிகாரம் இருப்பதாகவும் சட்ட விதிகளுக்குட்பட்டே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மிக வெளிப்படையாக செங்கோட்டையன் மற்றும் OPS உள்ளிட்டோரை அவர் திமுகவின் பி டீம் என்று குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அதேபோன்று தற்காலிக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எப்படி தன் மீது நடவடிக்கை எடுக்க முடியும், தான் ஒரு 53 ஆண்டுகால அதிமுக உறுப்பினர் என்று செங்கோட்டையன் ஒரு கேள்வியை முன்வைத்திருந்த நிலையில் அதற்கும் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருக்கிறார். இந்த விவகாரம் என்பது அதிமுகவில் மீண்டும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதேபோன்று ஜெயலலிதாவின் விசுவாசியாக அறியப்பட்ட செங்கோட்டையன் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இதுகுறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இப்போ சட்ட விதிகளுக்கு உட்பட்டுதான் ஒரு பொதுக்குழு கூடி செங்கோட்டையனுடைய நீக்கம் என்பது எடுக்கப்பட்டிருக்கு. பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கிறார். அவருடைய இந்த செய்தியாளர் சந்திப்பு அவர் கொடுத்திருக்கக்கூடிய பதில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள் அளித்த அந்த விளக்க செய்தியாளர் சந்திப்புக்கு உடனடியாக பதிலளிக்கும் வகையிலே திரு எடப்பாடி இந்த கருத்தை வலியுறுத்துகிறார். அதுல தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் என்கிறார். அவர் விதியை திருத்தி 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும், 5 ஆண்டுகள் தலைமை கழகத்திலே நிர்வாகியாக செயல்பட்டிருக்க வேண்டும் என்கிற ஒரு அபத்தமான திருத்தத்தை கொண்டு வந்து தன்னை பொதுச் செயலாளராக அவர் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார். ஆனா கோர்ட்டு ஆணையம் எல்லாம் சொல்லிடுச்சுங்கிறாரு. கோர்ட்டுடைய தீர்ப்பு என்னன்னா, இந்த சிட்டி சிவில் கோர்ட் உட்பட நீதிமன்றங்களின் தீர்ப்புக்கு உட்பட்டதுதான் நாங்கள் வழங்கிய இந்த இடைக்கால தீர்ப்புன்னு சொல்றாங்க. தேர்தல் ஆணையமும் சரி, கோர்ட்டும் சரி. அதில் இறுதி தீர்ப்பு இப்ப OPS அவர்களும் திரு EPS அவர்களும் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் செயல்பட்டார்கள். கட்சி ரீதியாக ஒற்றை வாக்கில் இந்த 2 பேரும் சட்டப்படி கட்சியின் விதிப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இந்த நிலையில் என்னை நீக்கியது செல்லாது என்று OPS தொடுத்த வழக்கு 2021 தேர்ந்த டிசம்பர்ல போட்டது 2026 டிசம்பர் வரைக்கும் இருக்கு. எனவே அதுக்குள்ள நீங்க எப்படி பொதுச் செயலாளர்னு போட்டு எங்களுக்கு மனு செய்யலான்னு கோர்ட்டு இவருக்கு எச்சரிக்கை விடுத்தது ஊடகங்களுக்கும் தெரியும். எனவே திரு செங்கோட்டையன் கருத்து தான் சரியானது. இவர் தற்காலிக பொதுச் செயலாளர் தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. இன்னொன்னு, திரு எடப்பாடி ஒரு போட்டோவை காட்டிட்டு அம்மாவுடைய படம் இல்ல, அதனால நான் எதிராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இவர் நடத்திய திரு எடப்பாடி பழனிசாமி நடத்திய அத்திக்கடவு அவிநாசி திட்ட விழாவை புறக்கணித்த அவர் இது மாதிரி கருணாநிதி, இது திரு ஸ்டாலின், திரு முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி படங்கள் போட்ட ஒரு விழாவில் போய் சைக்கிளை கொடுக்கிறார்கள். ஒரு முதலமைச்சரா இருந்தவர், ஒரு அரசியல் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்தவர். அந்த விழாவை யார் நடத்தியது? ஒரு பள்ளியில நடைபெறுகிற அரசு விழா. அந்த அரசு விழாவில் அவங்க படத்தை போடாம புரட்சி தலைவர் MGR, செல்வி ஜெயலலிதா, செங்கோட்டையன், கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி படத்தையா போட்டு அரசு விழா நடக்கும்? இவர் பங்கேற்கிறார் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் என்கிற முறையிலே. இவரை வரவேற்று ஒரு மாவட்டம் முழுவதும் பதாகைகள் வைக்கிறாங்க. இவருடைய ராட்சச சைஸ் படத்தை போட்டு கீழே அவரை வரவேற்கிற கட்சி நிர்வாகிகளுடைய படங்களை போட்டிருக்காங்க. இந்த கட்சியை நிறுவிய புரட்சி தலைவர் MGR படம் இல்லை, கட்சியை வழிநடத்திய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய படம் இல்லை. இவர் தொடங்கிய திட்டம் இது கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் கொடுத்து மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கிய திட்டம். அந்த திட்டத்தில் ஏன் படம் இல்லை என்றுதான் அவர் கேள்வி எழுப்பி இருக்கிறார். அதையும் இந்த மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு என்பார்களே, அதுபோல ஒரு அரசு விழாவில் நடந்த விஷயத்தையும் ஒட்டு போட்டு துரோகி பி டீம்ங்கிறார். அதனாலதான் திரு செங்கோட்டையன் சரியான அடி கொடுத்தாரு. பி டீம் நாங்க இல்லைங்க, திமுகவினுடைய A1 டீமே திரு எடப்பாடி தான் அப்படின்ட்டாரு. துரோகம் என்றால் அதற்கு பொருளே திரு எடப்பாடி பழனிசாமி தான் என்கிற கடுமையான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் கட்சியினர் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகத்திலே
விவாத களங்களுக்கு வந்து பங்கேற்றவர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருந்தது. என்னன்னா, திரு மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது ஒரு 98 பக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு பட்டியலை கவர்னரிடம் கொடுத்து இதற்கான ஆவணங்கள் ஆதாரங்கள் முழுமையாக எங்களிடம் இருக்கிறது. கவர்னர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் தனி நீதிமன்றங்களை அமைத்து இவர்களை எல்லாம் குற்றவாளி கூண்டில் யார திரு எடப்பாடி உள்ளிட்ட தவறு செய்த அமைச்சர்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி அவர்களை சிறையில் தள்ளி அவர்கள் கொள்ளையடித்த சொத்துக்களை அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவோம் பேசினாரா இல்லையா? இந்த 5 வருஷத்துல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்? இன்னொன்னு சொன்னார், இந்த கோடநாடு கொலை கொள்ளை வழக்கின் உண்மை குற்றவாளி யார் என்பதை கண்டறிந்து அவர்கள் சிறையில் தள்ளும் வேலையையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி அமைந்தவுடனே செய்யினாரு. என்ன செய்திருக்கிறார்? அப்ப யார் இதுல A1 டீம் அப்படிங்கிறத திரு செங்கோட்டையன் வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்க இதெல்லாம் விவரமாக அவர் வெளியில சொல்லினாலும் அவருடைய அந்த குற்றச்சாட்டு என்பது இந்த அடிப்படையில் தான். ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. திரு OPS அவர்கள் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கையில் அமர்ந்த பொழுது திரு எடப்பாடி உள்ளிட்ட கட்சியின் அண்ணா திமுகவில் இருந்த எம்எல்ஏக்கெல்லாம் கையெழுத்து போட்டு பேரவைத் தலைவர் திரு அப்பா அவர்களிடம் ஒரு கடிதம் கொடுக்கிறாங்க. திரு OPS அவர்களை நாங்கள் வெளியேற்றி விட்டோம், OPSக்கு பதிலாக RB உதயகுமாரை துணைத் தலைவராக நியமிக்க வேண்டும், அவருக்கு முன் இருக்கையை ஒதுக்க வேண்டும்னு பேரவைத் தலைவர் திரு அப்பாவு சொன்னாரு. எதிர்க்கட்சி தலைவருக்கு மட்டுமே இருக்கை பிரதான இருக்கை வழங்கப்படும், மற்றவர்களுக்கு யாருக்கு எந்த இடத்தில் இருக்கை ஒதுக்க வேண்டும் என்பது பேரவை தலைவரின் தனிப்பட்ட அதிகாரத்திற்கு உட்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்க மாட்டேனாரு. ஆனால் அடுத்த சில மாதங்கள் அடுத்த கூட்டத்தொடர்ல முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் எழுந்து எதிர்க்கட்சி தலைவருடைய கோரிக்கையை பரிசீலியுங்கள் சொன்ன அடுத்த 10வது நிமிடம் திரு OPS அவர்களை தூக்கி எடப்பாடிக்கு பின்னாடி போட்டுட்டு அங்க RB உதயகுமாருக்கு இருக்கை ஓட்டுகிறார். இதைத்தான் செங்கோட்டையன் அவர்கள் சுட்டி காட்டுகிறார். அப்ப யார் B டீம், அப்ப A1 டீம்ங்கிறது. எனவே இந்த அரசியல் இந்த லாவண்ய கச்சேரிகளை தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைந்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் என்கிற கருத்தாக்கத்துல தான் திரு OPS, திரு செங்கோட்டையன், திரு சசிகலா போன்ற திருப்பதி VK சசிகலா போன்றவர்கள் ஈடுபடுகிறார்கள். கட்சியின் வெற்றி முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், அதனால் நாம் ஒன்றிணைவோம் என்கிற கருத்தை சொல்லுகிறார்கள். இவர்கள் விரோத செயலிலோ துரோக செயலிலோ ஈடுபடவில்லை. திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய போக்கு கட்சியை ஒரு பின்னடைவுக்கு சரிவுக்கு கொண்டு செல்லுகிறது. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைப்பதற்கு திரு எடப்பாடி உதவுகிறார் சந்தேகம், அந்த பொதுவெளி சந்தேகம் அதிமுகவின் முன்னணியில் இருக்கும் உருவானதனுடைய விளைவாகத்தான் இப்படி ஒவ்வொருவராக வருகிறார்கள். நிச்சயமா இதற்கு இந்த டிசம்பருக்குள்ள ஒரு முடிவு தெரியும் சகோதரி. திரு துரைக்கருணா, இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக